வணக்கம், திஸ் இஸ் மேக் ஃபார் சேல். இந்த வீடியோவில் ரிப்பன் வச்சு ஜடை பின்னிட்டு அதையே மடித்து கட்டிட்டு அதுக்கப்புறம் ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆஸ் யூஷுவலாக எப்படின்னு போல் நீங்கள் 2 ஜடை பிரித்து ஜடையை பின்ன ஆரம்பிச்சிடுவீங்க. 3 பார்ட் பிரித்து பின்னுவீங்க இல்லையா? அப்படி பின்னிட்டு இருக்கும் பொழுது பாதி ஜடைக்கு மேலே வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ஃபுல் ரிப்பன் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இது தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு முடி குட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாலோ இல்லைன்னா நீங்கள் நுனியில் தான் ரிப்பன் ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொன்னாலோ ரிப்பனை பாதியாக கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல் ரிப்பன் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பிளாக் ரிப்பன். என்னோடய பாப்பாவுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ரிப்பன் பிளாக்கு. உங்களோட பாப்பாவுக்கு என்ன கலர் ரிப்பன் யூனிஃபார்ம் ரிப்பனோ அந்த கலரை நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 20 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரிப்பன் வச்சு ஜாயின் பண்ணி ஜடையை பின்னி முடிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறமா ஒரு முடிச்சு போட்டுருவோம் இல்லைங்களா? முடிச்சு போட்டதுக்கப்புறம் குட்டியாக இந்தளவுக்கு ரிப்பன் இருந்தால் போதும். இதை விட பெருசாக நீட்டாக இருக்கலாம்லாம் அவசியம் இல்லை. இதுவே நம்ம சுங்கு போடணும்னா தான் நீட்டாக வேணும். இது நம்ம ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு சின்னதாக ரிப்பன் இருந்தாலே போதும். ஒரு முறைக்கு 2 முறை இழுத்து முடிச்சு போட்டுருங்க. ஜடை அவுறாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நீட் இருந்ததுன்னா ஒரு சைடு நீட் குல்ட்டி இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது நான் 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃப்ரெஷ் லுக் குறையவே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய மேலே ரிப்பன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் லைட்டாக உள்ளே இழுத்து அந்த ரிப்பனுக்குள்ளே மறைச்சிட்டு ரப்பர் பேண்டை 2 முறை சுற்றி நீங்கள் போட்டிங்கன்னா டைட்டாக நிற்கும். அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல?